ரோகன் வயலின் இசையின் மீது பெரும் ஆர்வம் கொண்ட ஒரு மேதை. அவனது ஒவ்வொரு மெல்லிசையும் கேட்பவர் மனதை வசியப்படுத்தும், ஆன்மாவைத் தொடும். அவனது வசீகரத்திற்குப் பின்னே ஆழமான மோகமும் கட்டுப்படுத்தும் தன்மையும் ஒளிந்திருந்தன. அவன் அன்யாவைச் சந்தித்தான். அவளோ கட்டிடங்களின் மொழி பேசும் திறமையான கட்டிடக் கலைஞர், சுதந்திர மனதுடன் புத்துயிருடன் வாழ்ந்தாள். அவர்களது முதல் சந்திப்பு ஒரு கலைக்கூடத்தில் நிகழ்ந்தது. அன்யா ஒரு வடிவமைப்பில் ஆழ்ந்திருந்தாள். அப்போது ரோகனின் வயலின் இசை மெல்லிய பனிமூட்டம் போல் அவளைச் சூழ்ந்தது. அது ஒரு ஆழமான, தனிப்பட்ட அழைப்பு போல் இருந்தது. அவளது இதயத்தின் மிக ரகசியமான அறைகளைத் திறந்தது. இசை ஓய்ந்ததும் அன்யா தன்னை அறியாமல் அவனைத் தேடிச் சென்றாள். அங்கே ரோகன் தனது வயலினை அணைத்தபடி அவன் வாசித்த இசையின் அதே உணர்ச்சியுடன் அவளைப் பார்த்தான். அந்த ஒரு நொடியில் அவர்கள் இருவரின் உலகங்களும் கலந்தன. அவனது ஆத்மார்த்தமான இசை, அவளது கட்டிடங்களின் கவிதை. அவர்களது ஈர்ப்பு மின்சாரம் பாய்ந்தது போல் தவிர்க்க முடியாதது. பகிரப்பட்ட கனவுகளும் ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் தீவிரமான உரையாடல்களும் சுழற்காற்று போல அலைக்கழிக்கும் காதலாக மாறின. ரோகன் அன்யாவின் திறமையையும் அவளது சுதந்திரமான மனதையும் ஆழமாக நேசித்தான். அன்யாவை பொறுத்தவரை ரோகன் அவளது வாழ்க்கையின் மிக அழகான சிம்பொனியாக இருந்தான். அவனது தீவிரமான காதல் அவளது ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து அவளை முழுமையடையச் செய்வது போல உணர்ந்தாள். அவர்கள் மணிக்கணக்கில் பேசினர், ஒருவரையொருவர் ஆராய்ந்தனர், ஒருவருக்கொருவர் உலகங்களுக்குள் நுழைந்தனர். ரோகனின் விரல்கள் அவளது கைகளைத் தொடும்போது ஒரு மர்மமான பற்றுதலும் முழுமையின் உணர்வும் பிறந்தது. அவனது இதயம் அவளது ஒவ்வொரு அசைவிற்கும் துடித்தது. ஒரு மாலைப் பொழுதில் அவனது இசை அவளை அணைத்தபோது அன்யா தன்னை அவனது கைகளில் முழுமையாக ஒப்படைத்தாள். அவர்களின் முதல் முத்தம் அவர்களின் உலகையே உலுக்கியது, ஒரு புதிய காந்த தொடர்பை உறுதிப்படுத்தியது. அன்யாவின் உதடுகளில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ரோகனுக்கு புதிய இசையை அளித்தது. அவர்கள் ஒருவரையொருவர் இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு தொடுதலிலும், ஒவ்வொரு பார்வையிலும் அவர்களது அன்பு ஆழமாக வேரூன்றியது. அந்தக் காதலின் ஆரம்பம் ஒரு மயக்கமான கனவு போல இருந்தது. ஐ லவ் யூ, ரோகன் என்று அன்யா கண்கலங்கச் சொல்ல, அவன் அவளை இறுக்கி அணைத்து, நான் உன்னை எந்தப் பெண்ணையும் நேசித்ததில்லை, அன்யா என்று முணுமுணுப்பான். ஒருமுறை ஒரு பாரம்பரிய தென்னிந்திய ஆடைக் கடைக்குச் சென்றனர். அன்யா வண்ணமயமான பட்டுப் புடவைகளையும் நீண்ட கவுன்களையும் முயற்சி செய்ய ரோகன் அவளை ரசித்துப் பார்த்தான். ஒரு நீல நிற பட்டு கவுனை அன்யா அணிந்து வந்தபோது ரோகன் அவளது இடுப்பை மென்மையாகப் பற்றினான். அவளது கூந்தலில் இதழ் பதித்தான். நீ என் இசையின் மிக அழகான மெல்லிசை என்று அவன் கிசுகிசுத்தான். அன்யா வெட்கத்துடன் சிரித்தாள். அவனது கண்களில் இருந்த காதலைக் கண்டு அவள் மனம் உருகினாள். அவன் ஒரு வேட்டை சட்டையை அணிந்து வர அன்யா அவனது தோள்களை அணைத்து அவனது பாரம்பரிய தோற்றத்தை வியந்தாள். அந்தத் தருணங்கள் அவர்களின் காதலின் தூய்மையான, நிம்மதியான பக்கத்தைக் காட்டின. அவர்கள் ஒரே வீட்டில் வசிக்கத் தொடங்கினர். அவர்களின் காதல் உடலளவிலும் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும், தொடுதலிலும் ஒருவரையொருவர் உரிமை கொண்டாடும் ஒருவித மோகம் இருந்தது. அன்யா அதைத் தன்னுடையதாகவே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ரோகனின் மோகம் மெல்ல மெல்ல தீவிரமாகத் தொடங்கியது. அவன் அன்யாவை முற்றிலும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பினான். அவள் தனது நண்பர்களுடன் வெளியே செல்ல திட்டமிட்டாலோ அல்லது அவனுக்கு உடனடியாக பதிலளிக்காதபோது ரோகனுக்குள் பொறாமை தீ பற்றிக் கொள்ளும். உனக்கு நான் முக்கியமில்லையா அன்யா? நீ ஏன் என் போனை எடுக்கவில்லை என்று அவன் கோபத்துடன் கேட்பான். ஒருமுறை அன்யா தனது நண்பர்களுடன் ஒரு முக்கியமான இரவு விருந்துக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள். ரோகன் அவளைச் சுற்றிச் சுற்றி வந்து அவளது ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து நோக்கினான். அன்யா தனது போனை எடுத்துப் பேசத் தொடங்கியதும் அவன் வெறித்தனமாக அவள் கையிலிருந்து போனைப் பறித்து, நான் உன் கூட இருக்கும்போது ஏன் போன் பேசுகிறாய் என்று கத்திக்கொண்டே போனை அணைத்தான். அன்யாவைப் பார்த்து அவள் சம்மதிக்கும் முன் அவன் அவளை கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு அவளது உதடுகளை ஆழமாக முத்தமிட்டான். அவள் தனது ஆவேசமான காதலுக்குச் சொந்தமானவள் என்பதைப் போல. அன்யா அந்த ஆரம்ப நாட்களில் இதை காதலின் தீவிரமாகவே கருதினாள். நான் உன் இஷ்டப்படி இருப்பேன் ரோகன்,
என்று அவளும் சில சமயங்களில் சொல்லிக் கொள்வாள். நாட்கள் செல்ல செல்ல ரோகனின் இந்தத் தன்மை அன்யாவை மூச்சுத் திணறச் செய்தது. நீ ஏன் இப்படி இருக்கிறாய் ரோகன்? எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? என்று அவள் கேட்க, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால்தான் இப்படி இருக்கிறேன் என்று அவன் கோபமாக கத்துவான். ஒருநாள் அன்யா தனது கனவு திட்டத்தில் இரவு பகலாக உழைத்தாள், சில அழைப்புகளைத் தவறவிட்டாள். ரோகன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். தனது கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அன்யா தனது நேரத்தையும் கவனத்தையும் தனக்குத் தர மறுப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் கோபத்தில் தனது விலைமதிப்பற்ற வயலினை, தனது கலை ஆன்மாவின் அடையாளத்தை சுவரில் மோதி உடைத்தான். அன்யா அந்த அலறல் சத்தத்தையும் உடைந்த வயலினையும் கண்டு அதிர்ந்து போனாள். இந்த ஒருதலை பட்சமான மோகம் தன்னை விழுங்கிவிடும் என்று உணர்ந்தாள். தனது அனைத்து நேரமும் அவன் ஒருவனுக்கே உரியதாக இருக்க வேண்டுமென்ற அவனது கோரிக்கை அவளது கனவுகளையும் அவளது இருப்பையும் சிதைக்கத் தொடங்கியது. அத்தகைய மூச்சுத் திணற வைக்கும் காதலில் வாழ முடியாது என்று தீர்மானித்தாள். உடைந்த வயலின் அவர்களது உடைந்த உறவின் குறியீடாக அமைந்தது. அன்யா அத்தகைய காதலில் எதிர்காலம் இல்லை என்று உணர்ந்து வேதனையுடன் விலகும் முடிவு எடுத்தாள். அவள் அவனை விட்டு வெளியேறியதும் ரோகன் முற்றிலுமாக சிதறிப்போனான். அன்யாவின் பிரிவு அவன் நுணுக்கமாக கட்டுப்படுத்திய உலகத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியது. காதலியின் பிரிவை தாங்க முடியாமல் ரோகன் மதுவுக்கு அடிமையானான். தனது கலை வாழ்க்கையில் இருந்து தன்னை முற்றிலுமாக விலக்கிக் கொண்டான். அவனது இசை இப்போது தனிமையின் புலம்பலாக மாறியது. தனது மனவேதனைகளை தனக்குள்ளேயே இசைத்துப் பாடினான். அன்யாவின் நினைவுகள் அவனைச் சுழன்றடித்தன. ஒவ்வொரு நொடியும் அவனது மோகம் இன்னும் அதிகமானது. அன்யாவை தொடர்ச்சியாக அழைப்பது, அவளது புதிய இருப்பிடத்தை நோட்டமிடுவது என அவனது ஆவேசம் எல்லையைத் தாண்டியது. அவளது தனிப்பட்ட உலகத்திற்குள் நுழைய அவன் மேற்கொண்ட முயற்சிகள் அவளை மேலும் அவனிடம் இருந்து தள்ளின. அவன் ஒரு காலத்தில் இருந்த மாஸ்டரோவின் வெற்றிச் சாயலாக மட்டுமே இருந்தான். தான் காதலித்த அனைத்தையும் தனது மோகத்தால் இழந்துவிட்டதை உணர்ந்தான். இந்த வேதனையான சுயுணர்வு அவன் தனக்குத்தானே உதவியின் முதல் படியாக ஒரு சிகிச்சை அல்லது வழிகாட்டுதலைத் தேடத் தூண்டியது. அன்யா ரோகனை விட்டுப் பிரிந்ததும் முதலில் நிம்மதியடைந்தாள். சுதந்திரக் காற்றைச் சுவாசித்தாள், தனது நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழித்தாள், தனது தொழிலில் முழுமையாக ஈடுபட்டாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ரோகனின் நினைவுகள் அவளை அலைக்கழித்தன. அவனது இசை, அவனது கண்கள், அவனது தீவிரமான காதல், அவை அவளை விட்டு அகல மறுத்தன. அவன் மீண்டும் தன்னைத் தேடி வருவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அவனது இந்த அமைதி அன்யாவை மேலும் கலங்கடித்தது. அவள் அவனை தேடத் தொடங்கினாள். அவனது சமூக வலைத்தள பக்கங்களைப் பார்த்தாள். பொது இடங்களில் அவன் தென்படுவானா என்று காத்திருந்தாள். அவனது தீவிரமான குணத்தைக் கண்டு அவள் அஞ்சினாலும் அவனது அன்பை இழக்க விரும்பவில்லை. குணமடைவதற்கான பாதை ஒரு நீண்ட, கடினமான சுய கண்டுபிடிப்பின் சிம்பொனியாக அமைந்தது. ரோகன் தீவிர சிகிச்சை பெற்று தனது கோபம், பொறாமை மற்றும் பயங்களை எதிர்கொண்டான். அவன் மதுவை விட்டு விலகினான். அதற்குப் பதிலாக தனது இசையில் புதிய அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டான். அவனது இசையமைப்புகள் புதிய ஆழத்தையும் அழகையும் பெற்றன. தனது குழந்தை பருவத்தில் தாயின் இழப்பு, தந்தையின் அலட்சியம் ஆகியவை தனக்குள் ஒரு பெரிய வெற்றிடத்தையும் தனிமையையும் எதையும் இழந்துவிடுவோமோ என்ற பயத்தையும் ஏற்படுத்தியதை அவன் சிகிச்சையில் உணர்ந்தான். அந்த பயம்தான் அன்யாவின் மீது அவன் கொண்டிருந்த அதீத உரிமை உணர்வாகவும் கட்டுப்பாட்டாகவும் மாறியது. பல மாதங்களுக்குப் பிறகு ஒரு அமைதியான மனதுடனும் தூய்மையான இதயத்துடனும் அன்யாவின் சமீபத்திய கட்டிடக்கலை கண்காட்சிக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது. அவன் அங்கே சென்றான். அவன் அன்யாவை கண்காட்சி அரங்கில் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே தனது கண்களில் பிரகாசத்துடன் கண்டான். அவர்களது பார்வைகள் சந்தித்தபோது சுற்றியிருந்த உலகம் மறைந்தது. அனைத்து வலிகளும் மோகமும் சொல்லப்படாத ஏக்கமும் அவர்களுக்கிடையே ஒரு மறுக்க முடியாத நீரோட்டத்தில் கரைந்து போயின. அவன் அவளை அணுகினான். அவனது பணிவு ஆழமானதாக இருந்தது. அன்யா, அவன் குரல் மென்மையாக இருந்தது. அவள் இதுவரை கேட்டிராத ஒரு பாதிப்பு அதில் கலந்திருந்தது. நான் வருந்துகிறேன், எல்லாவற்றிற்காகவும்.
என்னோட கடந்த கால பிரச்சனைதான் என்னை பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அன்யா. ஆன்யாவின் கண்கள் மென்மையாகின. அவள் உடைத்த வயலினைக் கொண்ட கோபக்கார பையனைப் பார்க்கவில்லை, மாறாக முற்றிலும் மாறிப்போன ஒரு மனிதனைப் பார்த்தாள். அவனது நேர்மையையும் கடின உழைப்பால் கிடைத்த அமைதியையும் அவள் உணர்ந்தாள். ரோகன், அவள் முணுமுணுத்தாள். மென்மையான கை அவனது கையைத் தொட்டது. நாம் இருவரும் நம் சொந்த புயல்களைச் சுமந்தோம். சில பாடல்கள் உடைந்த கருவிகளுடன் இசைக்க முடியாது என்பதை நாம் இருவரும் கற்றுக்கொண்டோம். அந்தத் தொடுதல் நீடித்தது. மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தான். ஒரு சக்தி வாய்ந்த, சொல்லப்படாத புரிதல் அவர்களுக்குள் நிகழ்ந்தது. அவர்கள் மீதமுள்ள மாலையை ஒருவரோடு ஒருவர் பேசிக் கழித்தனர். தங்கள் பிரிவின் வேதனையான உண்மைகளையும், கற்றுக்கொண்ட பாடங்களையும், தனிமையில் நடந்த பாதைகளையும் பகிர்ந்து கொண்டனர். எந்தவிதமான கோரிக்கையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. மேற்பரப்புக்கு அடியிலேயும் இன்னும் துடித்துக் கொண்டிருந்த காதலின் ஆழமான அங்கீகாரம் மட்டுமே இருந்தது. அது வலியாலும் பிரிவாலும் முதிர்ச்சியடைந்தது. இரவு முடிவுக்கு வந்தபோது ரோகன் தனது கையை நீட்டி மென்மையாக அவளது முகத்தைத் தாங்கினான். அவன் அவளது இதழ்களைத் தழுவினான். அந்த முத்தம் காலம் கடந்தது. இழப்பின் துக்கத்தையும் கண்டுபிடித்த அன்பையும் ஒருங்கே கொண்டிருந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்தபோது உலகம் சுருங்கி அவர்கள் மட்டுமே இருந்தனர். நம் சிம்பொனி, அன்யா. அவன் கிசுகிசுத்தான். அவனது கட்டைவிரல் அவளது கன்னத்தைத் தொட்டது. அது ஒரு தனி மேடைக்கு மிகவும் பெரியது, மிகவும் சிக்கலானது. ஒருவேளை அது வெவ்வேறு கச்சேரி அரங்குகளில் உலகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும். ஆனால் ஒரு அமைதியான, மறுக்க முடியாத மெல்லிசையால் எப்போதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்யா அவனது தொடுதலுக்குள் சாய்ந்தாள். அவளது கண்கள் மினுமினுத்தன. ஒருவேளை அவள் மூச்சுத் திணறலுடன் கூறினாள், சில மெல்லிசைகள் ஒரு அமைப்பிற்குள் அடக்க முடியாத அளவுக்கு விலைமதிப்பற்றவை. சில காதல்கள் அவை வெறுமனே நிலைத்திருக்கின்றன, எங்கும் எங்கும் இல்லாமல் ஒரே நேரத்தில். அந்த இரவில் இருந்து அன்யா ரோகனை முழுமையாக புரிந்து கொண்டாள். அவனது குழந்தை பருவ பிரச்சினைகளின் ஆழத்தை உணர்ந்தாள். அவனுக்குத்தான் உதவ வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவள் அவனை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றாள். அவனுக்கு முழு ஆதரவையும் அன்பையும் நம்பிக்கையையும் அளித்தாள். ரோகன் தனது கடந்த கால காயங்களில் இருந்து மெல்ல மெல்ல குணமடைந்தான். அவன் அன்யாவை நம்பத் தொடங்கினான். அவளது சுதந்திரத்தை மதிக்கக் கற்றுக்கொண்டான். அவனது உரிமை உணர்வு முற்றிலும் மறைந்துவிடவில்லை என்றாலும், அது ஒரு ஆவேசமான மோகமாக இல்லாமல் அன்பின் வெளிப்பாடாக மாறியது. அவர்கள் மீண்டும் ஒன்றாக வாழத் தொடங்கினர். அவர்களின் காதல் இப்போது முதிர்ச்சியடைந்து வலுவான நம்பிக்கையினாலும் புரிதலினாலும் பிணைக்கப்பட்டது. அவர்கள் சண்டையிட்டாலும் அந்த சண்டைகள் காதலை உடைக்கவில்லை, மாறாக ஒருவரையொருவர் மேலும் புரிந்து கொள்ள உதவின. அவர்களின் உறவு சமூகத்தின் பாரம்பரிய வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒருவரையொருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நவீன காவியமாக மாறியது. ஐ லவ் யூ என்ற வார்த்தைகள் இப்போது அதிக ஆழத்துடனும் நேர்மையுடனும் வெளிவந்தன. உலகின் பார்வையில் அவர்கள் ஒன்றாக இல்லை, ஆனால் அவர்களது இதயங்களின் ஆழமான நாதங்களில் அவர்கள் நித்தியமாக பிணைக்கப்பட்டிருந்தனர்.